கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது மகிழச் செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழச் செய்பவரே. ஆவியினால் தேற்றி அதிசயம் செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் காப்பவரே. ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். பிதாவே, நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆட்கொள்ளுகிற தெய்வம் நீங்கப்பா. எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடிச்சு நடத்துகிற தெய்வம் நீங்கப்பா. ஆளுகை தந்து நடத்துகிற நல்ல தெய்வத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம வாசிக்கும்படியாக 1 பேதுரு 4 அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாம நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய நாம நிமித்தம் நமக்கு வரக்கூடியதான நிந்தைகள், அதை ஆண்டவர் பாக்கியம் என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் ஒருவன் குடிச்சிட்டு வெறித்து நடுரோட்டில் படுத்திருந்தா கூட என்னமோ குடியாரம் படுத்திருக்கிறான் அப்படி சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு உலகம். பப்ளிக்கில் 4 பேருக்கு முன்னால் அருவருப்பாக ஒரு மனுஷன் நடந்துக்கிடுறான், அதெல்லாம் பெரிய தப்பாக மக்கள் தூஷித்து பேச மாட்டாங்க. மதுபானம் பண்ணுறதோ, புகைப்பழக்கமோ, அல்லது இன்னும் ஆபாசமான காரியங்களோ, இதையெல்லாம் இன்றைக்கி பொது இடங்களில் செஞ்சால் அதையெல்லாம் மக்கள் ஈஸியாக கண்டுட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவனுக்கு நிறைய நிந்தனைகள் வருகிறது. அவன் இவ்வளோ நாள் பாவத்தில், அசுத்தத்தில், அருவருப்பில் வாழ்ந்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய கட்டுகளிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். அவனுக்கு ஒரு நல்ல புது வாழ்வை கொடுத்த உடனே அநேகர் அவனை என்ன செய்கிறாங்கன்னா, நிந்திக்கிறார்கள். நீங்கள் கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அப்படி ஒரு நிந்தை உங்களுக்கு வரும். உங்கள் சொந்தக்காரர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிடுவாங்க. அவங்க உங்கள் கூட சேர மாட்டாங்க, உங்களை ஒதுக்கி வைப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம இதுக்கு ஆக மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கும்போது நீங்கள் ஒரு நாளும் மனம் உடைந்து போகவே கூடாது. அதே 1 பேதுருவில் 4:4 சொல்லுகிறது, அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். இதுதான் உண்மை, ரியல் தான். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. நீ ஒரு 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 மனுஷனோட மதுபானத்திற்கு அழைக்கும்போது, நான் வரல, நான் அந்த மாதிரி பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படி சொல்லும்போது உங்களை பரியாசம் பண்ணுவாங்க.
எதுக்காக பரியாசம் பண்ணுறாங்க? நீ இப்படிப்பட்ட துன்மார்க்கமான வழியில் விழாமல் இருக்கிறத கண்டு அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம கூட ஒன்றா இவ்வளோ நாள் பாவம் செய்த மனுஷன் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பாவம் வேண்டான்னு சொல்கிறானே, இந்த அசுத்தமான வழி எனக்கு வேண்டான்னு வெறுத்து ஒதுங்குகிறானேன்னு சொன்ன உடனே நம்மளை தூஷிக்கிறாங்க. அந்த தூஷணம் சிலருக்கு என்ன ஆகுதுன்னா மனதில் ரொம்ப கஷ்டமாகி விடுகிறது. இந்த நண்பர்களெல்லாம் இழக்கிறது ரொம்ப கஷ்டமாகி விடுகிறது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாம நிமித்தம் இப்படிப்பட்ட நிந்தைகளை இந்த சமுதாயத்தில் நீங்கள் சகிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அவங்களோடு சேர்ந்து நீங்களும் அந்த துன்மார்க்க உளையில் நீங்கள் விழாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவனால் மட்டும் ஏன் இப்படி முடியுதுன்னு சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளவோ உங்களை பாராட்டவோ மனமில்லை. தயவுசெய்து உங்களை யாராகிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்காக நிந்திக்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. இயேசுவை பற்றி சொல்லும்போது உங்களை பரிகாசிக்கிறாங்களா? சந்தோஷப்படுங்க. அது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. இப்போ மத்தேயு சுவிசேஷத்தில் வேதம் சொல்லுகிறது 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இப்படி நீங்கள் துன்பப்பட்டீங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலையும் பாவத்தை விட்டு மனம் திரும்பினாலையும் நீங்கள் தூஷிக்கப்படுகிறீங்க, உங்களை தவறாக பேசுகிறாங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அடுத்து 11ஆம் வசனத்தில், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் என்றால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அப்போ நம்ம செய்யாத தப்பையுமே செஞ்சதாக சொல்லி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா, உங்களை தூஷிக்கிறாங்கன்னா, உங்கள் மேலே வீண் பழியை சுமத்தினாலும் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவங்கள எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் தேவன் அவங்கள உணர பண்ணுவார். அதையெல்லாம் சகித்து கொண்டால் பரலோகத்தில் ஒரு பெரிய பலன் உங்களுக்கு எனக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த நாட்களிலே அந்த ஒரு பாக்கியமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதுக்கு என்ன வந்தாலும் இயேசுவுக்காக என்கிற மனநிலைமையோடு சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, நன்றி. இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். உங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாகவும் உம்மை சேவிக்கிறது நிமித்தமாகவும் அநேக பிள்ளைகள் இன்றைக்கி துன்பம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க துன்பத்திலிருந்து என ஆண்டு ஒரு விடுதலையை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காக நன்றி. ஆறுதல் நீராக இருந்து உடைய பிள்ளைகளை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.